உங்களுடைய ராசி முருகப்பெருமானுக்கு மிகவும் பிடித்தமான 4 ராசிகளில் ஒன்றா? அனைத்து கிரக பிரச்சனைகளுக்கும் ஒரே தீர்வாக இருக்கும் ஒரே தெய்வம் நம் தமிழ் கடவுளான முருகப்பெருமான் தான். ஆனால் குறிப்பிட்ட 4 ராசிக்காரர்களுக்கு முருகனின் அருள் மிக அதிகமாக கிடைக்கிறது. அந்த ராசிகள் என்னென்ன? முருகனுக்கு ஏன் அந்த ராசிகளை பிடித்திருக்கிறது? அந்த ராசிக்காரர்கள் முருகனின் அருளை முழுமையாக பெற என்ன செய்ய வேண்டும் என்று இந்த வீடியோவில் விரிவாக காணலாம். இந்த ரகசியங்களை நீங்கள் முழுமையாக தெரிந்து கொள்ள இந்த வீடியோவை இறுதி வரை பார்க்க வேண்டும். வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் ஒளிப்படக்கதை சேனல். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்மில் பலர் ஒரு கேள்வி கேட்பதுண்டு. எனக்கு இந்த கிரகம் சரியில்லை, அந்த கிரகம் சரியில்லை, இதற்கு ஒரு கோவில், அதற்கு ஒரு வழிபாடு, இப்படியே எத்தனை நாட்கள் தான் ஓடிக்கொண்டிருப்பது என்று. வெளிநாட்டிலோ வெளியூர்களிலோ இருப்பவர்களுக்கு ஒவ்வொரு கிரகத்திற்கும் தனித்தனியாக கோவில்களை தேடிச் செல்வது மிகவும் கடினம். இந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் ஒரே கடவுளாக ஒரே தீர்வாக இருப்பது நம் சொந்த கடவுளாகிய கன்ப கடவுள்தான். அருணகிரிநாத சுவாமிகள் பாடிய ஒரு பதிகம் இதற்கு மிகப்பெரிய சான்றாக இருக்கிறது. நாள் என் செய்யும் வினைதானென் செய்யும், என்னை நாடி வந்த கோள் என் செய்யும், கொடுங்கூற்றென் செய்யும், குமரேசர் இருத்தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகமும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடினேன். இந்த பாடலின் அர்த்தம் நாள், வினை, கிரகங்கள், ஏன் எவன் கூட முருகனை பாடுகிற அடியார்களுக்கு எந்த துன்பத்தையும் செய்ய முடியாது என்பதாகும். முருகப்பெருமானின் தாள், சிலம்பு, சதங்கை, தண்டை, சண்முகம், தோள்கள் மற்றும் கடம்பு மாலை ஆகியவற்றை நீங்கள் எண்ணி பார்த்தால் அதன் மொத்த எண்ணிக்கை 27. ஆம், இந்த 27 நட்சத்திர மண்டலங்களும் 12 ராசி வீடுகளும் முருகப்பெருமானின் கட்டுப்பாட்டிற்குள் அடங்கியுள்ளன. இப்படி அனைத்து கிரகங்களையும் தனது கட்டுப்பாட்டிற்குள் வைத்திருக்கும் முருகனுக்கு சில ராசிகள் மீது அதிக அன்பு உண்டு. அந்த ராசிகள் எவை என்று பார்ப்போம். முருகனுக்கு பிடித்த 4 ராசிகள். மேஷம். ராசிநாதன் செவ்வாய். முருகன் தொடர்பு. முருகப்பெருமானே செவ்வாயின் அதிபதி. செவ்வாய்க்கிழமையில் முருகனை வணங்கினால் அதிக பலன் கிடைக்கும் என்று சொல்லப்படுகிறது. அம்சம். வீரத்தையும் போர் வீர குணத்தையும் குறிக்கும் இந்த ராசிக்காரர்கள் தேவசேனாபதியான முருகனின் விருப்பத்திற்கு உரியவர்கள். கடகம். ராசிநாதன் சந்திரன். முருகன் தொடர்பு. சந்திரன் மனம், பக்தி, அன்பு ஆகியவற்றை குறிக்கிறான். முருகனின் குழந்தைத்தனம் மற்றும் பக்தியை பிரதிபலிக்கும் இந்த ராசி முருகனின் அருள் கிடைக்க மிகவும் உகந்தது. அம்சம். பக்தி, அன்பு மற்றும் மாய்மை குணம் கொண்ட இந்த ராசிக்காரர்கள் முருகனை வணங்க ஆன்மீக பலன்கள் அதிகரிக்கும். விருச்சிகம். ராசிநாதன் செவ்வாய். மேசம் போலவே இந்த ராசியும் செவ்வாயின் ஆதிக்கம் பெற்றது. இது ரகசியம், தந்திரம் மற்றும் ஞானத்தை குறிக்கும் இந்த ராசி முருகனின் விருப்பத்திற்கு உரியது. அம்சம். போர் தந்திரம், அடங்கா மனம் மற்றும் குண்டலினி சக்தி ஆகியவை முருகனின் அருளால் கட்டுப்படுத்தப்படுகின்றன. எனவே விருச்சிக ராசிக்காரர்கள் முருகனை வணங்கினால் அவர்களது ஆழ்ந்த திறன்கள் வெளிப்படும். மகரம். ராசிநாதன் சனி. முருகன் தொடர்பு. சனி கிரகம் சோதனை, கர்மபலன் ஆகியவற்றை கொடுப்பவர். சனி தசையில் முருகனை வணங்கினால் சனி தோஷங்கள் குறைந்து நிவாரணம் கிடைக்கும் என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றன. அம்சம். ஒழுக்கம், கடின உழைப்பு மற்றும் சோதனைகளை சமாளிக்கும் ஆற்றலை முருகனின் அருள் மூலம் மகர ராசிக்காரர்கள் எளிதில் பெறலாம். ராசிக்கு ஏற்ற அறுபடை வீடு வழிபாடு. நம்முடைய ராசிக்கு ஏற்றவாறு முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளுக்கு சென்று வழிபடுவது கிரக தோஷங்களை நீக்கி வாழ்வில் மகிழ்ச்சியை ஏற்படுத்தும். மேஷம் மற்றும் விருச்சிகம். செவ்வாயின் ஆதிக்கம் பெற்ற இந்த ராசிக்காரர்கள் பழனி பால தண்டாயுத பாணி கோவிலுக்கு சென்று வணங்கினால் வீட்டில் அனைத்தும் நலம் பெறும். ரிஷபம் மற்றும் துலாம். சுக்கிரனின் ஆதிக்கம் கொண்ட இந்த ராசிக்காரர்கள் திருத்தணி முருகன் கோவிலுக்கு சென்று வள்ளியை வணங்க குடும்பத்தில் செல்வம் பெருகும். மிதுனம் மற்றும் கன்னி. புதனின் ஆதிக்கம் கொண்டவர்கள் பழமுதிர் சோலைக்கு சென்று வள்ளி மற்றும் தெய்வானையுடன் காட்சியளிக்கும் முருகனை வணங்க வேண்டும். இது இளமை, அழகு மற்றும் அதிர்ஷ்டம் பெருக உதவும். கடகம் மற்றும் சிம்மம். கடக ராசிக்காரர்கள் சுவாமிமலைக்கு சென்று தாயின் அன்பை பெறலாம். சூரியனின் அருள் உள்ள சிம்ம ராசிக்காரர்கள் திருத்தணி மலைக்கு சென்று முருகனை வழிபடலாம். மகரம் மற்றும் கும்பம். இந்த ராசிக்காரர்கள் முதல் படை வீடான திருப்பரங்குன்றத்திற்கு சென்று பணம் மற்றும் திருமணம் சார்ந்த பிரச்சனைகளில் இருந்து விடுபடலாம். தனுசு மற்றும் மீனம். குருவின் ஆதிக்கம் நிறைந்த இந்த ராசிக்காரர்கள் திருச்செந்தூருக்கு சென்று வணங்கினால் தொழில் செழித்து நோய் மற்றும் கடன் பிரச்சனைகள் நீங்கும். இந்த
இந்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்களை தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்து இணைந்திருங்கள். மீண்டும் மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கலாம். ஒளி பரவட்டும்.